இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்திரா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் எடுத்து வைக்க சொன்னல, அதை எடு. ஐயோ, விடவே மாட்டேங்கிறாளே. அதுக்காக தான் அக்கவுண்ட்ல இருந்த மினிமம் பேலன்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எடுமா. ஐயோ, தப்பிக்கிறதுக்கு பின்னாடி கூட வழி இல்லையே. என்ன பண்ணுவேன் ஆண்டவா? அக்கா, அது எடுமா, சீக்கிரம் எடு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். அக்கா, அது வேற ஒருத்தங்க அந்த புடவைய புடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா. உன்கிட்ட சொல்லி தானே அந்த புடவைய வச்சுட்டு போனேன். அது எப்படி நீ சேல் பண்ணலாம்? அக்கா, அது முருகா, உன் பிள்ளைய காப்பாத்திருப்பா. இல்லக்கா, அதை எடுத்தது மது மேடம். மதுவா? போட்டுட்டாலே. 1055 23 112 11. நான் வேணும்னு பண்ணலடி. 1500 2000. ஆமாக்கா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எடுத்து கொடுத்தியா இல்ல உன் முதலாளி எடுத்து கொடுத்தாரா? டேய், செத்தடா மவனே இன்னைக்கு. கொஞ்சம் மூடுறீங்களா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? வீரா வீரா வீரா, இங்க பாரு, என்ன பேசுற நீ? இங்க பாரு, ஐ லவ் யூ. உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்ல. டேய், இந்த பழைய டயலாக் பேசி பேசி தான் எப்பவுமே என்ன கன்வின்ஸ் பண்ற. ஒழுங்கா ஓடிரு. இனிமே உன்கிட்ட ஏமாறால் நான் கிடையாதுடா. போயிடு. வீரா, இங்க பாரு, சத்தியமா நான் வேணும்னு பண்ணல, என்ன நம்ப ப்ளீஸ். போயிடுறா அமைதியா. என் பின்னாடியே வராம போ. ஆட்டோ. வீரா, எங்க போணும்? பூந்தமல்லி வரைக்கும் போகணும். ஏறுங்க போலாம். சரி பிரதர். ம், வேணாம், நீங்க வேற ஆட்டோ புடிச்சு போங்க. வேணா, நான் ஆட்டோ புடிச்சு கொடுங்க. ஏய், நீங்க ஏறுங்க. ம். ஹலோ பிரதர், ஆ, வேற ஆட்டோ புடிச்சு போங்கங்கறேன்ல, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா நீங்க ஏறுன்றீங்க, அவர் ஏற வேணான்னு சொல்றாரு. இது யார் ஆட்டோ? இது ஏன் ஆட்டோ தாங்க. இதுல யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லணும். நீங்க வண்டியில ஏறுங்க. ம். ஏய், ஆட்டோ மறைக்கிற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எம்மா. ஸோ இந்த பிரச்சனை எப்போ எப்போதுன்னு தெரியலையே. டேய், ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணி போராடி இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன்டா. நடுவில் எதுவும் வெடியை வச்சு விட்டு போயிடாதீங்கடா. சரிடா. என்ன சரிடா? இனிமே எதுவாக இருந்தாலும் அவளை ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லு. அண்ணா, எனக்கு அப்பவே தெரியும். நீங்க அந்த புடவைய எடுத்து கொடுக்கும் போதே நான் நினைச்சேன், பீராக்கா எடுத்து வச்சது எப்படியும் பிரச்சனை ஆகும்னு. இப்ப வந்து சொல்லு. அப்போ ஒரு தடவை கண்ணை காமிச்சிருக்கலாம்ல. ஏம்மா, அந்த சூர்யா கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்தினேன். கொஞ்சமாவது அண்ணனுக்கு நன்றியோட இருந்திருக்கலாம்ல. இல்லண்ணா, அவங்க கேட்ட உடனே பட்டன் எடுத்துக்க சொல்லிட்டீங்களா? முடியாதுன்னு சொன்னா அவங்களும் ஹர்ட் ஆவாங்கல்ல, அதான் சொல்லல. ஏம்மா, என் பொண்டாட்டிய விட அவனும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு எடுத்த புடவை இன்னொரு பொண்ணு எடுத்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் இன்னும். அதுலயும் என் பொண்டாட்டி எடுத்து வச்ச புடவை என்கிட்ட இருந்து சரி பண்ண போறணும். டேய், நீ வேணா அதை விட பெஸ்டா ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. டேய், புடவை பிரச்சனைய மட்டும் இன்னொரு புடவை வச்சு சரி பண்ணவே முடியாதுடா. சரி, அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? அது ஒரு சின்ன விஷயம் நடக்கலனா அதை விட ஒரு பெரிய விஷயமா செஞ்சு நீ அவளை அசத்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவா. எப்படி? ஏண்டா, இத கூட நீ என்கிட்ட தான் கேட்பியா? நீ எல்லாம் எப்படிதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியோ உன்னெல்லாம். சரி, நான் சொல்றபடி செய். வா
ஒர்க் அவுட் ஆகுங்கிற? கண்டிப்பா ஆகும்டா. என்னதான் வீரா அப்பப்போ உன்கிட்ட சின்ன சின்னதா சண்டை போட்டாலும் அவளுக்கு உன் மேல கொள்ள பிரியம், ரொம்ப அன்பு. அதனால நீ இப்படி ஏதாவது சின்னதா பண்ண கூட அவ பெருசா மயங்கிடுவா. அப்புறம் என்ன, எப்போ போல சந்தோஷமா இருக்க வேண்டியதா? பரவாயில்லத்த, உன் காதல் பெயிலா போனாலும் அடுத்தவங்க காதலுக்கு உதவுற. குட். கரெக்ட். உனக்கெல்லாம் ஐடியாவே கொடுத்துருக்க கூடாது. அப்படியே ஒரு வாரத்துக்கு அவ பின்னாடி அலைன்னு விட்டுருக்கணும். சரி, பேசிக்கிட்டு நான் போய் அடுத்து என்ன ஐடியா பண்றதுன்னு பாக்க. பாவி. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. சரி கார்த்திக், நான் அப்படியே கிளம்புறேன். வரேம்மா. பாத்து போ. சரிடா சரிடா. ஓஹோ, மாறனுக்கும் வீராக்கும் சண்டையா? அத பேட்ச் அப் பண்றதுக்கு செட்டப் விடக்கூடாதே. என்ன பண்ணலாம்? கைவசம் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கே. ஹலோ ஹலோ, மதுவா? ஆமா, நீங்க? மேடம், நாங்க மூன் பார்க்ன்ற ஹோட்டல்ல இருந்து பேசுறோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நீங்க அங்க வந்துருங்க மேடம். நானா? எதுக்கு? வந்துருங்க மேடம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஏங்க, யாருங்க நீங்க? சம்பந்தமே இல்லாம ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்றீங்க. நான் எதுக்கு வரணும்? இது மாறன்ல, அவர்தான் உங்களை வர சொன்னாரு. வரதும் வராததும் உங்க விருப்பம். மாறனா? அப்போ அலைன்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட லவ் சொல்ல போறானோ? மாறா, நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நீயே சொல்லிட்ட மாறா. இந்த மொமெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மது, ஐ லவ் யூ மாறா. love you, Mara.